ரீசெண்டா எனக்கு Instagram, Facebook, YouTubeல வந்து நெறைய மெசேஜ் வந்துருந்துச்சு. ஆனா இப்படித்தான் நாங்க ஃபின்லாந்துக்கு ஸ்டூடண்ட் விசா ட்ரை பண்ண போறோம். தனியா, ஃபேமிலியா, குழந்தைங்க எல்லாத்தோடையும் சேர்த்து. ஆனா நெறைய இடத்துல நெறைய கன்சல்டேஷன் வந்து ட்ரை பண்ணோம். அவங்க இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 20 lakhs வரைக்கும் கேக்குறாங்கன்னா வந்து கன்சல்டேஷன் ஃபீ என்ன மாதிரினா கொடுக்கலாமா? உங்களுக்கு யாரும் தெரியுமா? சஜஸ்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கண்டிப்பா பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். என்னன்னா வந்து 20 lakhs வரைக்கும் ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்க பே பண்றது வந்து அநியாயம். கண்டிப்பா அந்த மாதிரியான யாரும் கன்சல்டேஷனை நீங்க வந்து ரீச் பண்ணீங்கன்னா வேணாம். கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கன்சல்டேஷனை தாண்டி உங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. இங்க வர்றதுக்கான நார்மலா யுனிவர்சிட்டி ஃபீ, உங்களோட ஃப்ளைங் காஸ்ட் எல்லாம் விட உங்களுக்கு நிறைய காஸ்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது சும்மா கன்சல்டேஷனுக்கு மட்டுமே நீங்க 20 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா வந்து கேரண்டீட் இல்ல எண்ட் ஆஃப் த டே. இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. கன்சல்டேஷன் ஃபீ வந்து எப்படியுமே வந்து உங்களுக்கு கடைசியா விஎஃப்எஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னுக்கு ஃபுல்லா வாங்கி முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணாம, ப்ராப்பரா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது எதுவுமே உங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்காம, இன்டர்வியூ என்ன மாதிரின்னு சொல்லி சரியா சொல்லி கொடுக்காம, நீங்க விஎஃப்எஸ் இன்டர்வியூல வேற மாதிரி ஏதாச்சும் பண்ண போயிட்டு, இல்லனா டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னு குறைவா இருந்தாலுமே கூட அநியாயம். நீங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கு அர்த்தம் இல்ல. அதுவும் யோசிச்சு பாருங்க, மொத்த குடும்பமா போகும்போது ரெண்டு பசங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் போனாங்கன்னா, அங்க இந்தியா போற செலவே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. அப்ப அங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஒரு அநியாய செலவு. ஈவன் அந்த கன்சல்டேஷனுக்கு வந்து ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இருந்தாலும், ப்ரீவியஸ் அவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருந்தாலும் 20 lakhs எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சியை ரீச் பண்றீங்கன்னா மறக்காம அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு பாருங்க, பிசினஸ் ரெஜிஸ்டர்டான்னு பாருங்க, எங்க அவங்களோட லொகேஷன் இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க நிறைய கேள்வி கேட்கணும். நார்மலா வந்து உங்ககிட்ட ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஆனா வந்து உங்களுக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது சும்மா உங்ககிட்ட கன்சல்டேஷன் ஃபீயை வாங்குறதுக்காக எது வேணாலும் அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெக்வயர்மெண்ட் இருந்தாலே போதும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அங்க போனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, போனோனே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிடும், போனோனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கும், அதனால பயப்படவே தேவையில்ல. இந்த மாதிரி எல்லாம் உங்களை நிறைய சொல்லி ரெக்ரூட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களோட கன்சல்டேஷன் ஃபீ வந்துட்டா அவங்களோட பிசினஸ் வந்து அவங்களுக்கு ஓகே. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க எங்கேயாச்சும் கடன் பட்டு இல்லனா இருக்க லேண்டை வித்து நகையை வித்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஹோப்ல வரும்போது, சப்போஸ் இவங்க வந்து உங்களை சரியா கைட் பண்ணலனா அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இல்லாம நடுவுல மாட்டிக்குவீங்க. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னுக்கு ப்ராப்பரா A to Z எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஈவன் நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ எப்படின்னா இந்த இன்டேக் அப்ளை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு ஃபின்லாந்து UAS எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வந்து இன்னைக்கு நினைக்கிறேன். மற்றபடி இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ் நீங்க சப்மிட் பண்றதுனா நீங்க சப்மிட் பண்ணலாம். பட் அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா அதை நீங்க கோ த்ரூ பண்ணணும். மேபி ஒவ்வொரு இதுக்குமே தனியா இன்டர்வியூஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், வேற மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க அப்ளைட் சயின்சஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா அந்த கோர்சஸ்க்கான எக்ஸாம் வந்து ஐ திங்க் இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால சொல்றேன், ப்ராப்பரா எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் கரெக்டா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சிக்கு போங்க. ஸ்பெஷலி நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்தோடனே பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருங்க, வந்தோடனே உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருங்க, அதனால வந்து நீங்க நார்மலா போனோடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு உங்க கையில காசு இருந்தா போதும், இல்ல இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும்ட்டு. ஆனா நீங்க உள்ள இறங்கி அந்த கன்சல்டன்சிக்கு நீங்க காசு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. மேபி எங்களுக்கு இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்களாக தான் பார்த்துக்கணும், இல்லைனா அதுக்கான விஷயத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. அதனால முதல்ல நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் எங்களுக்கு தேவை, உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி, ஓகே எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, பிஎஃப்எஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, ஈவன் அக்கமடேஷன் எங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா, உங்களோட கன்சல்டன்சியில் யாரும் அங்கே ஃபின்லாண்டில் இருக்காங்களா, மேபி அங்கே நாங்கள் இறங்கும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லைனா எங்களோட அக்கமடேஷன் போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியா தரத்துக்கு என்ன மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. அது வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா கேள்வியும் தைரியமாக பயப்படாமல் கேளுங்க. முக்கியமாக விஎஃப்எஸ்க்கு போனால் என்ன மாதிரியான இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க, ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்க, அதுக்கு என் கையில் என்னென்ன இருக்கணும், இந்த கேஷ் வந்து நான் எப்படி வந்து காட்டணும். சும்மா சொல்லுவாங்க தேர்ட் பார்ட்டி த்ரூ காட்டலாம், தேர்ட் பார்ட்டி வந்து யாராவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஓகே தான், ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சிருந்தா உங்களை நார்மலாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஈவன் அவங்க பேங்க்குக்கு கூட கால் பண்ணி இன்கொயர் பண்ணுவாங்க. நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு காசு எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து விசா கிடைக்காம போயிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லிட்டரலி தெரியும், மேபி நீங்க வேற யார்கிட்டயாவது இந்த ஜுவல்ஸ் வாங்கி அதை அடகு வச்சிருந்தீங்கன்னா நீங்க நாளைக்கே போயிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம், ஜுவல்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்க இங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பேக்ரவுண்ட்ல செக் பண்ணணுமோ நிறைய பேருக்கு பேங்க்கு கூட கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க பேங்க்கு கால் பண்ணி இன்கொயர் பண்ணும்போது இல்லை இந்த மாதிரி நாங்கள் எங்கள் பேங்க்ல சப்மிட் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை போயிருக்கு. ஸோ அதனால ஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா இங்கே வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ஓவரால் ஓரளவுக்கு ஓகேனா பிரச்சனை இல்லை, வயசு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சும்மா ஏஜென்சி அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அநியாயமாக காசு கட்டி போடுறதுக்கு அப்புறம் நீங்கள் அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா அங்கேயே நீங்கள் காலி.
அங்கேயே ஃபிளாட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் கிட்ட. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தனியா போக வேண்டியிருந்துச்சு, வைஃப்க்கு தனியா போக வேண்டியிருந்துச்சு. போகும்போது 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை. 2 தடவையும் அவருக்கு பெரிய செலவு. ஆனா அவருக்கு விசா வரல. சோ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய செலவுன்னு சொல்லிட்டு. சோ அதனால நீங்க பெரிய ஹோப்ல வாரீங்க. ஒரு யுனிவர்சிட்டி கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு வேற ஒரு இன்டென்ஷன்ல இப்படி போனா அப்படி இருக்கும், கண்டிப்பா இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே ஆரம்பிக்கிறோம். ஆனா அது நீங்க சரியான இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் பேசுறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்சனல் கேர் எடுத்து பண்ற ஒரு கன்சல்டன்சி இருந்தா அங்க ட்ரை பண்ணுங்க. சும்மா மணி மைண்டடா நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? ஓகே வாங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்குவோம், ஆனா அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். நீங்க கால் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, உங்க இமெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது, எந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி பண்ண சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க கன்சல்டன்சிக்கு போயிட்டு ஈவன் கடையெல்லாம் வாங்கி காசு கொடுத்து சும்மா மாட்டிக்காதீங்க. அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஃபின்லண்டை பொறுத்தவரையில ஸ்டூடெண்ட் விசால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் வந்து இல்ல போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது. ஸோ அதனால பெருசா வாரி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஃபைனான்சியல் விஷயங்கள் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லா செக் பண்றாங்க, தரவா ஈவன் அப் டு கால் கூட பண்ணி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பெஷலி உங்களோட ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ராப்பரா கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால முக்கியமா நீங்க எந்த கன்சல்டன்சிக்கு போனாலும் சும்மா அவங்களை ஸ்கேம் பண்ற மாதிரியான இன்டென்ஷன்ல அவங்க இருந்தாங்கன்னா அநியாயத்துக்கு காசு கொடுத்து இழந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. நாளைக்கு நீங்க ப்ராப்பரா விசாரிக்காம இடத்துல காசு கட்டினதுக்கு அப்புறம் அவங்க டிசப்பியர் ஆயிருவாங்க. நீங்க போன அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, கொடுத்த நம்பர் ஃபேக்கா இருக்கும், இமெயில் ஃபேக்கா இருக்கும், எல்லாம் ஃபேக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்கொயரிஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. ஜஃப்னா பொண்ணு ஒருத்தவங்க கிளம்பு கன்சல்டன்சி ஒன்னா ஃபின்லாண்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு 550,000 கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 250,000 கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணோன்னு அதுக்கப்புறம் கால் பண்ணால் ஒன்றுமே ஆன்சர் இல்லை, அப்படியே கம்ப்ளீட்லி டிஸப்பியர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ், நிறைய சினாரியோஸ் வந்து ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு சின்ன ஹோப் வச்சிருப்பாங்க, சின்னதாக ஒரு லேண்டோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடையில ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனையை போட்டு அவன் காசு எடுத்துட்டு போயிடுவான். உங்களோட ட்ரீமும் ஸ்பாயில் ஆயிரும். அட் சேம் டைம் வந்து நீங்களும் கடனாளி ஆயிருவீங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிருவீங்க. ரொம்ப 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 கவனமா இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இவ்வளவு கேட்கறாங்க, இப்படி இருந்தாலே போதும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா மேபி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து எனக்கு யூடியூப்ல இங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஃபுல்லா டீப்பா நான் விசாரிச்சு என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு கரெக்டா தரேன். அதனால ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாம யாருக்கும் காசு கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.